ஊழல் பரம்பரைக்கும் அவர்தம் வாரிசுகளுக்கும் பல்லக்கு தூக்கும் பரம்பரை கொத்தடிமைகளே, தலைவன் என்பவன் சுயமாகவும் சுயம்புவாகவும் வர வேண்டும். நீங்கள் 1000 சொன்னாலும் இந்தியாவின் அசைக்க முடியா ஆளுமை என் தலைவன். இந்த தேசத்தின் பாதுகாப்பும் ரகசியமும் எதிரிகளின் கைகளுக்குள் மாட்டிக்கொண்டது. இந்த தேசத்தை காத்து அதர்மத்தை அழிக்க யாராவது வரமாட்டார்களா, இந்த தேசத்தை பாதுகாக்க மாட்டார்களா என்ற ஒவ்வொரு தேசியவாதியின் கவலையை போக்க அந்த ஆண்டவனே மானுட அவதாரமாக வந்துவிட்டார். தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியும் அவ்வளவு சுலபமாக கிடைத்துவிடவில்லை. இவரின் வெற்றிக்கு பின் எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு வஞ்சகங்கள், எவ்வளவு சூழ்ச்சிகள் பின்னப்பட்டிருக்கின்றன. இவரின் வளர்ச்சியை தடுக்க எத்தனை குற்றங்கள் இவர் மீது சுமத்தப்பட்டன. இவருக்கு அமெரிக்கா தடை விதித்தது. அதே நாடு இன்று இவருக்கு சிவப்பு கம்பள விரிப்பு கொடுத்து வரவேற்கின்றது. நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லவும், நாட்டை நவீனமயமாக்கவும், இந்திய நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அயராது உழைத்து வருகின்றார். இவர் இந்த தேசத்தின் மீது கொண்ட பற்றுக்கு, தேசத்தின் மீது கொண்ட அளப்பரிய பாசத்திற்கும் ஒரு அளவே இல்லை. தன் தாயை நேசிப்பது போல தன் தாய் நாட்டையும் நேசித்து வருகின்றார். இந்திய மக்களுக்கும் இந்திய நாட்டிற்கும் இருட்டை ஒழிக்க வந்த தீபமாய், நம்பிக்கை ஒளியை வீசிய விளக்காய், தன்னையே எரித்து மற்றவர்களுக்கு வெளிச்சம் தரும் மெழுகுவர்த்தியாய், தன் வாழ்க்கையை இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்து தன் சுவாசம், மூச்சு, உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் நாட்டிற்காக அர்ப்பணித்து நம்மிடையே விவேகானந்தராகவே வாழ்ந்து வருபவர் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்க விரும்புறேன். 7ஆம் பாதாள உலகத்துல இருந்தாலும் நான் அவங்கள விட மாட்டேன்.